8வது அதிகாரம் 48வது வசனத்தை வாசிப்போம். இல்லை 48. தங்கள் சத்துருக்களின் தேசத்திலே தங்கள் முழு இதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் உம்மிடத்தில் திரும்பி தேவரீர் தங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தங்கள் தேசத்தில் தேவரீர் தெரிந்து கொண்ட இந்த நகரத்திற்கும் உம்முடைய நாமத்திற்கும் நான் கட்டின இந்த ஆலயத்திற்கும் நேராக உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது உமது வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அவர்கள் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்டு அவர்கள் நியாயத்தை விசாரித்து போதும். தேவனுடைய பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமை உண்டதாக. நாம் தேவனுடைய சமூகத்தில் தேவாலயத்தில் வந்து அவருடைய நாமத்தில் கட்டியிருக்கிற ஆலயத்தில் வந்து ஜெபிக்கிறப்ப, நாம் தேவனை ஸ்தோத்திரிக்கிறப்ப, நம்முடைய வேண்டுதலை தேவன் கேட்டு நம்முடைய நீதி நியாயங்களை அவர் விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. சிறைப்படுத்தி கொண்டு போன தேசத்துல நம்முடைய வாழ்க்கையில் அநேக சிறையிருப்புகள், இப்படிப்பட்ட சிறையிருப்புல இருந்து கொண்டு இந்த நகரத்திற்கும் நம்முடைய ஜனத்து நாமத்திற்கும் நான் கட்டின இந்த ஆலயத்திற்கும் நேராக நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது நம்முடைய தேவன் பரலோக தேவன் அவர் விண்ணப்பத்தை வேண்டுதலையும் கேட்டு அவர் நியாயத்தை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்முடைய வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் நியாயத்தையும் அவர் விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் யாரு? விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். அந்த 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்தில் 54ஆம் வசனத்தை வாசிப்போம். சாலொமோன் யாசோரை நோக்கி இந்த ஜெபத்தையும் வேண்டுதலையும் எல்லாம் செய்து முடித்தபோது அவன் யாசோருடைய பலிபீடத்துக்கு முன்பாக தன் கைகளை வானத்திற்கு நேராக விரித்து முழங்கால் படியிட்டிருந்ததை விட்டு எழுந்து நன்றாக இதை எப்படி ஜெபம் பண்ணுறாருன்னா, அவர் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுறாரு. அநேக நேரங்களில் சிலர் பலகீனமாக இருக்கலாம், அதை பற்றி பிரச்சனை கிடையாது. என்ன பலன் உள்ளவங்க என்ன வேணும், என்ன நல்லா கவருங்க, என்ன பார்க்கணும், பலன் உள்ளவர் என்ன செய்யணும், முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணணும். நம்ம இது ஜெபத்தில் பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், விட்டு எழுந்து நின்று கொண்டு இஸ்ரவேல் சபை எல்லாரையும் ஆசீர்வதித்து உரத்த சத்தத்தோடு சொன்னது. ஆசீர்வதிக்கிற நின்று கொண்டு எளிமையான போகணும், நின்று கொண்டு அப்புறம் ஆசீர்வதிக்கிறதான காரியம். ஒவ்வொரு காரியங்களையும் வேதவசனத்தின்படி நாம் செய்கிறப்ப இவை எல்லாவற்றையும் நம்முடைய தேவன் பார்த்து நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். 56ஆம் வசனத்தை வாசிப்போம். தேவன் நமக்கு சொல்லியிருக்கிற நல்ல வார்த்தைகள்ல ஒரு வார்த்தை கூட தவறி போகாது. அல்லேலூயா. நன்றாக கவனியுங்கள். நமக்கு அநேக நேரங்களில் வாக்குத்தத்தங்களை கொடுக்கலாம். கடந்த நாட்களில் ஒரு அருமையான ஒரு காரியம், இந்த சின்ன வாக்குத்தத்தம் நம்ம சிலர் வாங்கிட்டு போகிறாங்க, கொடுக்குறாங்க. நான் போயிட்டு வண்டியை ஓரமாக நிப்பாட்டிட்டு பார்க்க போகலான்ட்டு போனேன். இந்த வாக்குத்தத்தம் பார்த்தீங்களா, அது இதே புதுக்கோட்டைக்குள்ளார ரோட்டில் குப்பை ஓரமாக கிடந்துச்சு. சின்ன பாக்கெட்டில் உள்ளது. என்ன நம்ம சாயில் இருக்குது, நம்ம அதை காப்பி தெரியும், நம்ம சாயில் இருக்குது பார்த்தோன்னா அது போன வருஷம். எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான எண்ணம் இருக்குது. உடனே எடுத்து என்ன பண்ணிட்டேன், பத்திரமா வச்சுருக்கிறேன், நான் காமிக்கிறேன், எடுத்து வச்சுருக்கிறேன். அப்போ நிறைய பேருக்கு அதை பற்றி எனக்கு ஒரு போதுமான அறிவு கிடையாது. வானம் பூமியை ஒழிந்து போனாலும் இந்த வார்த்தை என்ன கிடையாது, ஒருபோதும் ஒழியாதது. இந்த அறவேக்காடு என்ன செய்து வாங்கிட்டு போயிட்டு
ஒரு வருஷம் முடிஞ்சு தூக்கி போடுறது. அப்போ இதெல்லாம் லைஃப் எப்படி இருக்கும்? நல்லாவா இருக்கும்? இந்த வார்த்தை வாசிப்போம் தொடர்ந்து அடுத்த வசனத்தை. நம்முடைய தேவனாகிய யெகோவா நம்மை கைவிடாமல் நம்மை நெகிழ விடாமல் அவர் நம்முடைய பிதாக்களோடு இருந்தது போல நம்மோடும் இருந்து. தேவன் பிதாக்களோடு இருந்த தேவன் பிதாக்களோடு எப்படி இருந்தார்? கூடாரங்களிலே ஒரு கூடாரத்தை விட்டு இன்னொரு கூடாரம் பேர்ந்து போகிறப்ப சில பேர் புத்திர ஜனங்கள் பேர்ந்து கூடாரம் போட்டு போகிறாங்க. பேதுரு சும்மா ஒன்றும் சொல்லலை, ஆண்டவரே நம்ம இங்கே இருக்கிறது நல்லது, ஆகையால் உமக்கு ஒரு கூடாரமும் மோசைக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு 3 கூடாரம் போடுவோம். இப்போ இங்கேருந்து நம்ம அடுத்த ஒரு வீட்டை காலி பண்ணிட்டு அடுத்த வீடு போகிறோம். அவர் என்ன செய்கிறாரு? நம்ம கூடவே வர்றார். போகிற ஒரு இடத்துல ஒன்றுமே இல்லை, அந்த இடத்துல படுத்துருக்குறோம். அங்கே நம்மோடு கூட இருக்கிற நம்ம பாதுகாப்பு கொடுக்குற தேவனாக இருக்கிறார். அப்போ யார் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின அதே யாசுவா தேவன், யாசுவா மெசியா இன்று நம்ம செலுற இடங்களெல்லாம் நமக்கு பாதுகாப்பு கொடுக்குற தேவனாக இருக்கிறார். ஒரு கூடாரத்தை விட்டு மறு கூடாரத்துக்கு போகிறப்ப ஒரு கூட வர்றார், நம்ம பாதுகாப்பு கொடுக்குறார். இது மனுஷன் கொடுக்குற பாதுகாப்பு. என்னென்ன பெரிய பாதுகாப்பெல்லாம் கொடுக்குறாங்களாம். செத்து போகிறப்ப அவன் தாங்கிடுவானா, ஜீவனை பிடிச்சிருவானா. வேதம் என்ன சொல்லுது? நம்முடைய தேவன் அநேக வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுத்துருக்கார். எங்கே போனாலும் நம்ம கூட வருகிறதான ஒரு தேவன், எங்கே போனாலும் கூட வர்றதான தேவன். இப்போ நம்ம போனால் எவ்வளோ தூரம் வருவோம்? எங்கே போனாலும் கூட வர்றதான தேவன். வாசிப்போம். இல்லை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 11 வாசிப்பு. 20-11. இங்கே யாக்கோப்பு என்றதான தேவனுடைய மனிதன் ஒரு இடத்தில் வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினாலே, சூரியன் மறைஞ்ச பிற்பாடு ராக்காலம் சாயங்கால வேலை ஆர்வமாகிவிட்டது. அந்த ராத்தை இங்கே அவ்விடத்து கற்கள் ஒன்றை எடுத்து தலையங்கில் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். தாய் தாக்குடைய கட்டளையின்படி அவர் புறப்பட்டு வர்றாரு. புறப்பட்டு தூரம் போன ஒரு பாடு பொழுது போயிடுச்சு. ஆகையினால அவ்விட கற்களில் ஒன்று தலைக்க வச்சு என்ன பண்ணுறாரு? படுத்து கொண்டார். இந்த ஆடு மேய்க்கக்கூடியதான இடையர்கள்னு சொல்லுவாங்க, அவங்கள கீதான்னு சொல்லுவாங்க, மெய்ப்பர்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, வயல் எங்களுக்கு பஞ்சமத்தையும் வரப்பு எங்களுக்கு வரப்பு தலையாணிமா. வரப்பு தெரியுமா? வயலை சுற்றி கொஞ்சம் இது மாதிரி கொஞ்சம் உயரமாக இருக்கும், அதான் வரப்பு. இந்த வயலில் படுத்து இதில் தலை வச்சுக்குவாங்க. நானும் அப்படி தலை வச்சு படுத்துக்கிறேன். இந்த பக்கம் தண்ணி கட்டி விட்டு இங்கே காலை வச்சு படுத்துருப்பேன். தண்ணி வந்துச்சுன்னா நனைஞ்சிருப்போம். அப்போ அடுத்த கட்டம் மாறிக்கொள்ளும். இந்த ஒரு பகுதி பாய்வதற்கு என்ன ஏற்படும்? கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் ஓடும் மோட்டார். அப்போ இதுதான் இப்படி பொழுது விடிஞ்சிடும். எனக்கு மாத்திரமல்ல, இது விவசாய குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு இது பெரிய ஒரு இதாக இருக்கும். சரி, இப்படி தான் அவங்க இருக்கிறாங்களே, படுத்துருக்குறாங்களே, அவங்கள ஒரு தேள் கடிச்சிச்சு, ஒரு பூராங்க கடிச்சிச்சு, ஒரு பாம்பு கடிச்சிச்சு, அதில் ஏதாவது மீதிச்சுன்னு சொல்லி என்ன ஏற்படாது? ஒன்றும் ஏற்படாது. இன்று வரை நடந்துக்கிட்டு இருக்குது. இன்று வரை என்ன செய்து நடந்து கொண்டு இருக்குது. அது கடலையாக இருக்கட்டும், அது நெல்லாக இருக்கட்டும், அல்லது கரும்பு கூட நரி தங்கி இருக்கும். என்ன பண்ணாது? நரி கடிக்காதா? கையில் என்ன வச்சுருப்பாங்கன்னா, ஒரு தடி, ஒரு தீப்பெட்டி வச்சுருப்பாங்க. இந்த தீக்குச்சியை கொடுத்து நரி என்ன பண்ணிடும்? ஓடிடும். அவ்வளோதான்.
அப்போ ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு தூக்கம் வர்றப்ப என்ன பண்ணிடுவாங்க, அப்படியே படுத்துருவாங்க, முடிஞ்சு போச்சு. என்ன செய்யும், தண்ணி வயலில் அந்த வரப்பில் ஓரமாக காலை வச்சு தண்ணி நனைஞ்சிருப்பான, சரி இந்த பக்கம் பாஞ்சிருச்சு, அப்புறம் அடுத்த பட்டத்துக்கு மாறி விடுவாங்க. ஒரு பட்டங்கிறது இதோட கொஞ்சம் நீளமாக இருக்கும். அப்போ இப்படி அநேக காரியங்கள் நம்ம கவனிக்க முடியும். இந்த இடத்துல என்ன செய்யறார் யாக்கோப்பு, பொழுது போனபடினால அவிடுத்த கற்களை ஒன்று எடுத்து வச்சு படுத்திருக்கார். படுத்திருக்கிறப்ப அங்கேயே ஒரு என்ன செய்யறாரு, ஒரு சொப்பனம் காண்கிறார். என்ன செய்யறாரு, சொப்பனம் கண்டார். வாசிப்போம். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் முழு வானத்தை எட்டியிருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவருமாய் இருந்தார்கள். தேவதூதர்கள் ஏறுகிறவங்களும் இறங்குறவருமா இருக்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவ தரிசனங்களை காணும்படியாக நம்முடைய ஜீவியத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ரொம்ப முக்கியமான காரியம். தேவ தரிசனங்களை என்ன செய்யணும், நம்ம காணணும். தொடர்ந்து வாசிப்போம். உன் சந்ததி பூமியின் 13 தான் 13 தான். அதற்கு மேலாக யாஷா நின்று எவ்வளவு நல்ல தேவனாய் இருக்கிறார் கவனிக்கணும். நல்லவர் 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 யாஷ்வா நல்லவர், நாங்கள் இங்கே பாடும் எங்கள் யாஷ்வா நல்லவர். நல்லவர் 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 யாஷ்வா நல்லவர், நாங்கள் இங்கே பாடும் எங்கள் யாஷ்வா நல்லவர். உண்மை தெய்வம் இவர், உலகை ரட்சித்தவர். நம்முடைய தேவன் உண்மை தேவன். இவர் வந்து உண்மையுள்ள தேவன், இந்த உலகத்தை ரட்சிக்கிறவர். அதை மறந்துடக்கூடாது. அதற்கு மேலாக என்ன செய்யறாரு, உன் தகப்பனாய் ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவனுமாய் யாஷ்வா, நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். அல்லேலூயா. நிச்சயமாகவே இந்த வாக்குத்தத்தம் எனக்கெல்லாம் வேணும்னு சொல்லி நீ ஒவ்வொருத்தரும் ஜெபம் பண்ணணும். இந்த செய்தியை பார்க்குற கேட்குற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தேவ சமூகத்தில் இதை நீங்கள் கட்டாயம் தேவனிடத்தில் கேட்கணும். நான் குடியிருக்கிற வீடு, நான் வாசமாக இருக்கிற தேசம், தேவனுடைய வருகை மட்டும் என் சந்ததி அதை என்ன செய்யக்கூடாது, கக்கி போட்டுறக்கூடாது, அதை ஆரோசிக்கக்கூடாது. அது என்ன செய்யணும், தலைமுறையாக உம்முடைய வருகை பேரை தான் வேணும்னு சொல்லி கேட்கணும். வேதம் சொல்லுது, மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்க. வாசிப்போம். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் பொன்னடைவீர்கள். கேட்கணும். கேட்டேன் 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 என்று எப்போது என் யாஷ்வா வருவார் என்று கேட்கணும். அப்ப கேட்டதான் கிடைக்கும். நான் கேட்கவே மாட்டேன். ஒருவன் கடைக்கு போறான் நான் சாப்பிட்றதுக்கு, நான் வந்து கேட்டானா சப்ளையர் என்ன வேணும்னு சொல்லி உட்காந்துருந்தானா. 2ஆவது முறை கேட்டிருக்கான் என்ன வேணும்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கான். 3ஆவது முறை கேட்டானா, சரி அவன் ஊமப்பட இருக்கு அப்போ நினச்சி என்ன செஞ்சானா, செய்ய காமிச்சானா. அப்பயும் அவன் என்ன பண்ணானா, பேசாமல் இருந்தானா. எவ்வளோ போராடி பார்த்துருக்குறான், அவன் எதுக்கும் மகிழ்ந்த மாதிரி இல்லை. சரி கடைசியில் என்ன பண்ணானா, இது என்ன செய்ய ஒன்றும் செய்ய முடியாதுட்டான். அப்போ கேட்கணும். நம்ம என்ன செய்யணும், கேளுங்கள். இவர் கேட்கல, யாக்கோபு என்ன செய்யல, கேட்கல. ஆனால் தேவன் அதற்கு மேலாக நின்று. இப்ப இந்த ஆசீர்வாதம் ஏசாவுக்கு உண்டா? கிடையாது. யாக்கோப்பு கேட்காமலே தேவன் ஆசீர்வதிக்கிறார். சொல்றாரு, மேலாக யாஷ்வா நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும்
ஈசாக்கின் தேவனுமாகிய யாஷ்வா, நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். பழைய நேரங்களிலே அநேகர் நம்ம சொல்லி, நீங்களும் நானும் அநேக இடங்களில் கேள்விப்பட்டிருக்கிறோம், இதை வீட்டை விற்க போகிறோம், இதை விற்க போகிறோம், எங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு, அதில் ஏதாவது பிரச்சனை நாங்கள் வெளியேறோம். அப்போ என்ன, அங்கே என்ன கிடையாது, தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லை. இருந்தால் நம்ம அதை வாசம் பண்ண முடியும், அதை சுதந்திரத்து கொள்ள முடியும். வேதத்தரம் உள்ளபடி பார்க்கணும். வேதம் ரொம்ப சரியாக இருக்குது, நாம் சரியாய் பின்பற்றினால் நமக்கு நல்லதாகவே இருக்கும். வாசிப்போம். எபிரேயரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 11:9. விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து, அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரமாகிய ஈசாக்கோடு யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். அல்லேலூயா. ஆபிரகாம் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். அட்டவணையில் ஏசா இல்லை. யாரு கிடையாது? ஏசா இல்லை. இப்ப ஏசா தேவனுடைய சந்ததி கிடையாது, ஆகையினால் அவனுக்கு இடம்பெறவில்லை. அப்ப இது சொன்னது சரியா இல்ல அங்க சொன்னது சரியா? சந்ததி ஆசீர்வதிப்பேன்னு சொல்றார். நான் ஒரு தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய யாஷ்வா. இதே மாதிரி ஏசாட்ட போய் ஏன் சொல்லல? இருவரும் ஒரு கற்பத்தில் வளர்ந்தவங்க தான், ஒரு தாய்கிட்ட பால் குடிச்சவங்க தான். ஏன் ஏசாகிட்ட போய் சொல்லல? நம்முடைய தேவன் எவ்வளவு வேணும் பொய் உரையாத தேவன். தேவன் பச்சைபதம் உள்ளவர் அல்லவே, தத்துவம்லாம் பேசுவாங்க. ஏன் அங்க போய் சொல்லல? இதெல்லாம் நம்ம அறிய வேண்டிய காரியம். ஏன் அங்க போய் சொல்லல? ஏன் அங்க போய் சொல்லலைங்கிறதான கேள்வி. ஏன் அங்க போய் சொல்லலன்னு கேட்டா, எப்போது மாதிரி என்ன பண்ணுவீங்க? அமைதியாக, அப்படியே அமைதியாக எந்த பதிலுமே சொல்லாம அப்படியே காலத்தை கடத்திக்கிட்டு என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். எப்படி அப்படி அமைதியா? ஏன் அங்க போய் சொல்லல? ஒன்னதானே வளர்ந்தாங்க, ரெண்டு பேரும் ஒன்னதானே வளர்ந்தாங்க. நம்ம அதை கவனிக்கணும். என்ன பண்ணிட்டான்? என்ன செஞ்சுட்டான் அவன்? அவன் என்ன பண்ணுனான்? அவனை குறித்து வேதம் என்ன சொல்லுது? வாசிப்போம். எபிரேயரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம். எபிரேயர் 12:14 வாசிப்போம். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பசுத்தம் இல்லாமல் ஒருவனும் யாசுவாவை தரிசிக்கிறதில்லையே. அல்லேலூயா. யாவரோடும் சமாதானம், சமாதானத்துடைய பரிசுத்தம், பரிசுத்த தேவனை தரிசித்தல். அடுத்த வசனம், ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெலும்பி
கலக்கம் உண்டாக்குறதுனால் அநேக தீட்டுப்படாபடிக்கும் ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீரட்டனாகவும் இராபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அல்லேலூயா. நெக்ஸ்ட் அடுத்த வசனம். ஆசீர்வாதம் சுதந்திரத்து கொள்ள விரும்பியும் அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனமாறுதலை காணாமல் போனான். நான் பலமுறை சொல்லுவேன், நல்ல ரத்தம், நல்ல புத்தி, நல்ல மனநிலை, சரீரத்தை நல்ல தெம்பு இருக்கிறப்ப இஸ்ரவேலின் தேவனாய் யாசுவாவை சரியாக பின்பற்றலைன்னா அவன் ரத்தம் சுண்டி போன ஒரு பாடு அவளுக்கே நம்ம போய் ஜோம் பண்ணால் ஜெபத்தை தேவன் கேட்க மாட்டா. வேதவசனம் ரொம்ப சார்பாக இருக்கு. நல்லா இருக்கிறப்ப தேவனை உறுதியாக பிடிச்சிக்கிட்டு இருக்குதா, அவங்க விளையினப்படுறப்ப ஒரு தேவனுடைய மனுஷன் போய் ஜெபம் பண்ணால் தேவன் ஜெபத்தை கேட்பா. இல்லைன்னு சொன்னால் வேதவசனத்தின்படி நீங்கள் கூறுகிற சமாதான பாத்திரன் அங்கே இல்லாதபடினாலே நீங்கள் கூறின சமாதானம் உங்களோடு கூட திரும்ப வந்துடும். அது அத்தோட இது இத்தோட சொல்கிறது மாதிரி தாமரையில் நீர் ஒட்டாத மாதிரி நம்ம ஜெபம் அங்கே கிரியை செய்யாது. என்ன பண்ணாது? கிரியை செய்யாது. அதே நான் சாட்சியாக சொல்ல முடியும். நம்ம அதை கவனிக்கணும். அப்போ என்ன கிடையாது, சமாதானம் அவன்கிட்ட இல்லை. ஒரு வீட்டில் இருக்கிறவங்கள சமாதானமாக இருக்க மாட்டாங்க. 2 பேர் இருக்கிறாங்க, 3 பேர் இருக்கிறாங்கன்னா ஒருத்தவங்க ஒருத்தர் சமாதானத்தை நாடுவாங்க, ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, யுத்தத்தை நாடுவார்கள். இதெல்லாம் ரொம்ப தவறான காரியம். இவன் என்ன பண்ணா, ஒருவேளை சாப்பாட்டுக்காக என்ன செஞ்சுட்டான், சேஷ உதிர பாகத்தை இப்போ நான் செத்து போகிறேன், இது எது என்ன பண்ணுது, நானே சாகுறேன், இது என்ன பண்ணுது. எப்படி ஒரு மனுஷனுக்கு சாகுறது தெரியும்? நான் சாக போகிறேன், இதில் பார்த்தா நான் சாக போகிறேன். நான் சொல்லுவேன், நான் செத்தா நீ என்ன பண்ணுவேன், நீ எப்படி சாகுவ, முதல்ல செத்துப்போ. நான் சாக போகிறேன். எப்படி சாவு, எப்படி உங்களுக்கு தெரியும்? சாவு எப்படி உங்களுக்கு தெரியும்? ஏதோ சாவை செடியும் காணாது இருப்பார்கள். என்னது? சாவை செடியும் காணாது இருப்பார்கள். சாவுங்கிற எண்ணம் இருக்கும், ஆனால் சாவு வராது. ஆனால் இருக்கிற ஆசை கூட செத்து போயிடுவான். ஒரு நாளைக்கு இருக்கணும். ஒரு பெரிய அதிகாரி, ஐஏஎஸ் அதிகாரி, கடந்த போன மாதம் முந்தின மாதம் அவருடைய மருமகன் ஓயாமல் சிம்முக்கு போய் ரொம்ப நல்லா உடம்புச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு புள்ள தான். புள்ள போகிறது சரியாக ஒரு 6-7 மாதம் கூட ஆகலை. காலைல சிம்முக்கு போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை சவுத்து போன்னு சொல்லிட்டு அவசரமாக போய் குளிக்கலான்ட்டு போய் துணியெல்லாம் அவரே துவைச்சி குளிக்க போகிறப்ப என்ன பண்ணணும், நிறைய பேர் பண்ணுற முட்டாள்தனமான தவறுகள். அந்த நாட்களில் குளம் இருக்கும், அதில் படிக்கட்டு இருக்கும். என்ன பண்ணுவாங்க, போய் துணி துவைப்பாங்க, ஒவ்வொரு படியாக இறங்கி போய் குளிப்பாங்க. எனக்கு நான் ஞாபகம் இருக்குது, நான் இருந்த பகுதியில் ஒரு ஏரி ஒன்று உண்டு, படிக்கட்டு இருக்கும், தண்ணி ஐஸ் மாதிரி இருக்கும். பார்த்தா டிசம்பர் மாதத்தில் போய் குளிக்கணும். அப்போ உள்ள வாத்தியாரெல்லாம் பயங்கர நாலேஜ் உள்ளவங்க. சார் குளிச்சாச்சுன்னு சொன்னால், குளிச்சுட்டியா, சந்தோஷம் வாயா, நல்ல பிள்ளை வாழ் விழித்து காதை பிடிச்சிக்குவாங்க. முள்ள என்ன பண்ணும், சட்டையை தூக்கி விட்டு அருணாகிரி, எல்லாரும் பையனும் அருணாகிரி போட்டிருப்பான். அது ஈரமாக இருக்கான்னு பார்ப்பார். தொட்டு பார்த்து ஈரமாக இருக்கா, ஈரமாகனா முட்டி போடு, நான் சொல்கிற வரையிலையும் முட்டி போடு. இப்படியே பிடிச்சி கிளாஸில் பாதி பையன் என்ன பண்ணிடுவான், எல்லாத்தையும் ஏமாற்றலாம். அதனால் அருணாகிரை ஏமாற்ற முடியாது. அருணாகிரை பிடிச்சிடுவார். இது ஈரம் இல்லை, ஃபஸ்ட்டு போனது இதான் பண்ணி, இது ஈரம் இல்லை,
தனியாக உட்காரு. அன்றைக்கி ஸ்கூல் இருக்கும், கேணி இருக்கும், என்ன பண்ண, தண்ணி ஊற்றிட்டு போய் குளிச்சுட்டு வா, போடு. அப்போ என்ன செய்யணும், அவசியம் குளிக்கணும். குளிக்க என்ன செய்யக்கூடாது, ஸ்கூலுக்கு போகக்கூடாது. இன்றைக்கி இருக்க அறவேக்காடு என்ன கிடையாது, நான் குளிச்சுட்டேன் என்ன செய்ய முடியாது, இன்றைக்கெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. இங்கே வேதனை சொல், ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெலும்பி கலக்கம் உண்டாக்குறதுனால் அநேகர் தீட்டுப்படாபடிக்கு கசப்பான காரியத்தை அதை என்ன செய்யக்கூடாது, அதை அப்படி பெருசுபடுத்தி ஊதி பெருசாகிற கசப்பான காரியத்தை இதெல்லாம் கலகம் உண்டாகாதபடிக்கு ஒருவனும் வேசிக்கலனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷத்தை வைத்து போட்ட ஏசாயை போல சீர்கட்டனாக இராதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அப்போ எச்சரிப்பு ரொம்ப முக்கியம். ஒரு நேரத்தில் அதிகமான அக்கிரமத்தெல்லாம் பண்ணி போட்டு பிற்பாடு ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை தேவன் கேட்க மாட்டான். இதான் அந்த வசனம். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொள்ள விரும்பியும் ஆகான்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அதான் அழகா சொல்லுவாங்க, காத்திருக்கிறப்பே தூத்திக்கொள். இல்லை அப்படி தூத்துறதான ஒரு நபரை வேதத்தில் சொல்லுங்க பார்ப்போம். கேள்வி கேட்குறேன், காற்று இருக்கிறப்பே தூத்தி கொண்டது யாரு? மரியாள். தூதன் வராரு, கிருபை பெற்றே வாழ்க, ஆண்டவரே நமக்கு அடிமைன்னு சொல்லி ஒப்பு கொடுத்தார்கள். அல்லேலூயா. என்ன பண்ணாங்க, கிருபை பெற்றவரே வாழ்ன்னு சொன்னாங்க. உடனே என்ன பண்ணாங்க, அடிமைன்னு ஒப்பு கொடுத்துட்டாங்க. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். ஹீப்ரு பைபிளில் யாசுவா மெசியா மாறாதுன்னு போட்டிருக்குது. இங்கிலீஷ் பைபிளில் ஜீசஸ் கிறிஸ்து மாறாதுன்னு போட்டிருக்குது. தமிழ் பைபிளில் இயேசு கிறிஸ்து மாறாதுன்னு போடுறோம். அப்போ எதுதாப்பா உண்மை? மூல பாஷையில் என்னவோ அதான் உண்மை. ஏனெனில் வேதாகம் மூல பாஷை எழுதப்பட்டது. அவர் பேசின எபிரேயர்கள் பேசின மொழி எபிரேய மொழி. இஸ்ரவேலர் பேசுகிற மொழி என்ன மொழி? இவர் எபிரேயரின் தேவன் சந்தித்தான்னு சொல்லி மோசே போய் சொல்கிறாரு. இஸ்ரவேலர்கிட்ட போய் சொல்லு, எபிரேயரின் தேவன் என்ன பண்ணாரு, எங்களை சந்தித்தார். இப்போ அந்த அதிகாரம் எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தில் 15 வாசிப்போம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதவிகளின் கனியாய் ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். அல்லேலூயா. அந்த நாமத்தை அவர் மூலமாக, குமாரன் மூலமாக என்ன செய்யணும்? இப்போ இவர் தான் ரத்த சிந்தினவர். நான் தேவனுக்கு குமாரனை தனக்குள்ளாய் கொண்டு தேவனை துதிக்க வேண்டும். குமாரனுடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கணும். மெசியா சொன்னார், என்னை தள்ளி என் வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாமலை நீயா திருக்குறள் இருக்கிறது, நான் சொன்ன வசனமே அவன் கடைசி நாளைக்கு நியாயத்திற்கும். இப்போ தேவனுடைய வார்த்தையை தனக்குள்ள கொண்டு தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும். அடுத்த வசனம் சொல்லுது, அன்றியும் நன்மை செய்யவும் தானதர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பணிகள் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். அல்லேலூயா. நன்மை செய்யணும். இன்னைக்கு நமக்கு 2 மணி நேரம் ஜெபம் என்னாச்சு, வேஸ்ட்டாக போச்சு. இப்போ நம்ம போகலன்னா நான் போயிருக்க மாட்டேன். அவர் ஒரு ஆர்சி கிருஷ்ணனாக இருந்தாலோ அல்ல ஒரு டிஎல்சி சிஎஸ்ஐ பேக்ரவுண்ட்னா நான் போயிருக்க மாட்டேன். அவர் வாழ்நாள்லேயே தேவனை பற்றி அறியாத ஒரு மார்க்கத்திலிருந்து
தேவனை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். சத்தியம் தெரியல, ஆனால் ஊழியம் செய்கிறார். பரவாயில்ல, வேதத்தை வாசிக்கிறார். இப்போ அவருக்கு ஒரு பிரச்சனை விட்டுற முடியுமா? நம்ம என்ன செய்யணும்? கரெக்டாக நன்மை செய்யணும். நன்மை செய்கிறவன் தேவன் உண்டாயிருக்கிறான். நம்மளால் என்ன செய்ய முடியும்? இதை மோச செஞ்சாரா இல்லையா? ஒரு எகிப்திய ஒரு இஸ்ரேலை துன்பப்படுத்தினான். பார்த்தாரு, சுற்றி முற்றி பார்த்தாரு, எகிப்தியனை அனுப்பிட்டு அனுப்பிட்டார். ஒரே போட்டு என்ன பண்ணிட்டாரு? அனுப்பிட்டார். நம்ம இன்னைக்கு அந்த வேலை செய்ய முடியாது. இது என்னது? புதிய ஏற்பாட்டு காலம். நம்ம என்ன செய்யணும்? நம்மளால ஒரு மனுஷன் செய்ய முடியும், தப்பிக்க முடியுமா? வேதம் சொல்லுது, நன்மசி திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இருந்தா பாவம் வாசப்படியில் படுத்திருக்கும். என்ன படுத்திருக்கும்? நன்மை செய்ய திராணி இருக்கிறப்ப அதை செய்ய நபருக்கு செய்யாமல் இருந்தோம்னா பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கும். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிப்போம். அன்றையும் நன்மை செய்யவும் தளர்வும் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பணியின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். அல்லேலூயா. எதில் அவர் பிரியமா இருக்கிறாரு? காரணம் அப்படி ரொம்ப கவனமா இருக்கணும். தேவன் யார் இருக்காரு? தேவன் யாரா இருக்காரு? பிரியம். தொடர்ந்து வாசிப்போம். பிரியமா இருக்கிறாரு. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறானபடியால் அவர்கள் நன்றாக கவனியுங்கள். இப்போ நடத்துகிறதான தேவனுடைய மனுஷன் உங்களை குறித்து சந்தோஷப்படுங்க. நான் ஆமாம், என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க, எப்போ தான் திருந்த போகிறாங்கன்னு தெரியலையே. 1 + 1 2ன்னு சொன்னால் இவங்க 1 1 0ன்னே சொல்லிட்டு இருக்கிறாங்களே, எப்போ திருந்துறது? இது எப்போ சரியாகும்? என்ன செய்ய மாட்டேன், கணக்கு வேலையாக மாட்டேது. 1 + 1 2ன்னா இல்லை 1 1 0 தான். என்னது? அதுக்கு ஒருத்தன் எனக்கு தெரிய சின்ன வயசில் ஒருத்தர் இருப்பான், இது 1 1 0 அப்படின்னா ஏண்டான்னு கேட்டேன். இதுவும் கும்பிட்டு அது கும்பிட்டம்மா. யாரை? வாத்தியாரை பார்த்து 1 1 2 சொல்லுவா. இந்த பாரு, இதுவும் கும்பிட்டு அது கும்பிட்டம்மா. அங்கே யாரை சொன்னேன்? நான் இங்கே சொன்னேன் டீச்சர்மா, இங்கே வா முட்டி போடு. வேற ஒன்றும் கிடையாது. அப்போல்லாம் முட்டி போடு. மறுபடியும் சொன்னால் உப்பு வச்சு முட்டி போடணும், உப்பு வச்சு உப்பில் முட்டி போடணும், முடிஞ்சு போச்சு. 1 1. இப்போ உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்மாக்களுக்காக யாரு? உத்தரவாதம் பண்ணுவர்களாய் விழித்திருக்கிறானபடியால் அவர் துக்கத்தோடு அல்ல, சந்தோஷத்தோடு. துக்கத்தோடு நான் எதுவுமே உங்களுக்கு செய்யக்கூடாது, சந்தோஷமாக செய்யணும். அதோட என்ன செய்யணும்? தெளிவாக நடந்து கொள்ளணும். வேதத்துக்கு என்ன செய்யணும்? நீங்கள் கீழ்ப்பிடிந்து அடங்கணும். அப்படி இல்லைன்னா பிரயோஜனமாக இருக்காது. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன பாயிண்ட் தான். தேவனுக்கு அடுத்த நேரத்தில் நீங்கள் சரியாக இருந்துட்டீங்கன்னா உங்கள் மேலே துக்கமே எனக்கு வராது. என்ன வராது? துக்கம் வராது. சரியாக இல்லைன்னா என்னது? எப்படி இருக்கும்? அது துக்கம் இருக்காது, துக்கமாக இருக்கும். சரியான என்ன இருக்காது? துக்கமாக தான் இருக்கும். அப்போ தேவனுடைய பார்வையில் நாம் கொடுக்கப்பட்ட இந்த அற்ப ஆயுள் காலத்தில் நம்முடைய பிரதானமான ஒரே நோக்கம் தேவனுக்கு பிரியமாக நடக்கக்கூடிய அந்த நல்ல காரியத்தை நம்ம வாழ்க்கையிலே நம்ம தெரிந்து கொள்வது மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்குது. அடுத்தவர் என்ன சொல்றாரு? வாசிப்போம். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. நல் மனசாட்சி உள்ளவர்களாய் எல்லாவற்றிலும் யோக்கியமாய் நடக்க விரும்புகிறோம் என்று நிச்சயித்திருக்கிறோம். அல்லேலூயா. நீங்க எங்களுக்காக ஜெபம் பண்ணணும். நான் என்ன செய்யணும்? நல் மனசாட்சி உள்ளவர்களாய் எல்லாவற்றிலும் யோக்கியமாய் நடக்க விரும்புகிறோம் என்று
நிச்சயித்திருக்கிறேன். அப்ப ஒருவருக்கா ஒரு என்ன செய்யணும், கருத்தா ஜெபம் பண்ணி மெஸ்ஸியாவின் பிரமாணத்தை நிறைவேற்ற வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. எதை நிறைவேற்றணும்? பிரமாணத்தை நிறைவேற்றணும். நம்ம ஏற்கனவே வாசித்தோம்ல, யாக்கோப்பு போய் படுத்திருக்கார். வாழ்கின்ற தேவன் போய் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், சந்ததிக்கு ஆசீர்வதிப்பேன், பூமியை கொடுப்பேன், நீ படுத்திருக்கிற பூமியை கொடுப்பேன், அது மாத்திரம் சொன்னார். தொடர்ந்து வாசிப்போம் ஆதியாகமம் 28. இப்போ என்ன அவர் சொல்கிறாரு? படுத்துக்கிற பூமியை தருவேங்கிறாரு. 4 திசை 8க்கு 16 கோணத்தில் பெருகுவாய், எல்லையை தேவன் விரிவாக்குவார். அப்படின்னா ஒரு வீடு வச்சிருக்கிறவங்க இங்கிட்ட ஒரு வீடு, அங்கிட்ட ஒரு வீடு, அங்கிட்ட ஒரு வீடு, அங்கிட்ட ஒரு வீடு, பெருகு செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. எப்படி பெரிய செய்வார்? நான் இப்போ ரொம்ப கஷ்டப்படுறேனே, எப்படி பெரிய செய்வார்? அவர் பெரிய செய்வார். நம்ம உதாரணமாக நம்ம ஒரு இடத்துக்கு ஒரு பாட்டு தான் அட்வான்ஸ் கொடுத்தோம். இந்த இடத்துல வந்து ஒரு பாடு அவர் சொன்னார். இப்போ அவர் மாட்டின எந்த சிக்கலும் நமக்கெல்லாம் கிடையாது. நம்மளும் ஒரு இடத்துல பணம் கொடுத்தோம், ஒருத்தர்கிட்ட ஒரு 3 மாதத்தில் அவர் பணம் கொடுக்கல. 2 முறை கேட்டுட்டோம், அதுக்கப்புறம் கேட்கல. ஓரளவு கேட்டுட்டு அப்புறம் கேட்கல. அவர்கிட்ட போய் சொல்கிற ஒரு ஆளை பிடிச்சேன். அவர்கிட்ட போய் சொல்லக்கூடிய ஒரு ஆளை வந்து பிடிச்சேன். அந்த இடம் யாருக்கு தெரியும்? அம்மா மட்டும்தான், வேறு யாரும் தெரியாது. வேறு யார் வந்திருக்கா அந்த இடத்துக்கு? வந்ததில்லை. அது ஆறு அந்த இடத்துல வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் என்ன செய்யலை, அந்த இடத்துல பணம் கொடுத்தது வந்து நம்ம அது உங்களை நம்பி அதெல்லாம் முடிஞ்சாச்சு, அவ்வளோதான், நீங்கள் வாங்கிக்கங்க, அதெல்லாம் பணம் கொடுக்க முடியாது அப்படின்னு அவர் பேசிட்டார். சரி அவர்கிட்ட ஒன்றும் சொல்லலை, வந்துட்டேன். நான் சொன்னேன் பணம் கொடுக்க முடியாட்டி பரவாயில்ல, அப்படின்ட்டு பேசாமல் இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் கழிச்சு என்ன பண்ணார், அவரே கூப்பிட்டு பணத்தை கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல பணம் கொடுத்தோம். அந்த ஓரம், அந்த குளத்து ஓரம், அந்த ஓரம் கொடுத்தது ஒரு பிளாட்டுக்கு. அப்புறம் அவங்க தங்கச்சி ஆப்ரேஷன் போகிறனால அவங்க அண்ணன் வீட்டு இடத்த கொடுக்கப்போ எனக்கு 2ஐயும் சேர்த்து வாங்கிங்க, நான் இன்னொன்று பிரிச்செல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்ட்டு. இதில் உள்ள நமக்குள்ள ப்ளஸ் பாயிண்ட் என்னான்னு கேட்டால், இது 1 ஏக்கர், அது வந்து இது வரலையே, இது கடைசியாக நம்ம வாங்கினதுனால இதனுடைய ஒட்டுமொத்த மூலப்பத்திரம், மெயின் பத்திரம் நம்மகிட்ட இருக்குது. ஒட்டுமொத்த மூலப்பத்திரம் நம்மகிட்ட இருக்குது. எல்லாம் பிரித்து கடைசியாக அவருக்கு போட்ட நம்மகிட்ட இருக்குது. இப்போ மற்றவங்க என்ன செய்யணும், நாங்கள் போய் ஆஃபீஸில் எடுத்துக்கணும். நமக்கு ஒரிஜினல் பத்திரமே மொட்டை எல்லா இடத்துடைய ஒரிஜினல் பத்திரம் நம்மகிட்ட இருக்குது, பை பத்திரமே நம்மகிட்ட இருக்குது. இப்போ நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம சொல்கிறாரு, நீ வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் இடம் கொண்டு பெருகுவாய், இப்போ நானே கஷ்டப்படுறேன், எங்கே பெருகுவேன். இப்படி என்ன செய்யக்கூடாது, விசுவாசத்தில் குறை உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. என்ன செய்யக்கூடாது, குறையுள்ளவர்களாக இருக்கக்கூடாது. நானே சாக போகிறேன், இந்த சேஷ்ட புதர்வா எனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் என்ன பண்ணாம அலட்சியம் பண்ணினான். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, ஒருவனும் வேசிக்கலனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ புதர்வை வெற்றி போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனா இராதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். அப்போ ஒரு சீருக்குள்ள நம்ம வர வேணும். சீர், நற்சீர் பொருத்தணும். தேவனுக்குள்ள என்ன செய்யணும்,
நற்சீர் பொருந்த வேண்டும். அல்லேலூயா. அப்ப என்ன நற்சீர் அப்படின்னா நிறைய காரியங்கள் உண்டு. லேசா ஒரு பதிவு நம்ம பார்ப்போம். ஒரே ஒரு வசனம் மட்டும் சொல்றேன். எபிரேயரின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 14. ஒரு சின்ன காரியம்தான். என்னது? நிலையான நகரம் நமக்கு இங்க இல்லை. அல்லேலூயா. இப்ப இங்க இருந்து பார்த்தா அங்க பச்சையா தெரியும், அங்க போய் பார்த்தா இங்க பச்சையா தெரியும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, தான் வீட்டில் இருக்கிற எதை பற்றியெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. அந்த வீட்டில் எப்படி இருக்கு பாரு, அங்கே எப்படி புக்கு அடிக்கிறாங்க பாரு, அங்கே எப்படி நடந்து போகிறாங்க பாரு, அங்கே எப்படி சோறு போட்டாங்க பாரு, அங்கே எப்படி குழம்பு ஊற்றுனாங்க பாரு. நேத்தா மிந்தா நாள் நினைக்கிறேன், எங்கேயோ ஒரு இடத்துல திருச்சி போனேன். இந்த எலிசா காரியமாக திருச்சி போனேன். அவன் ஒன்று வச்சான். சரி, அவர் எனக்கு ஒரு தோசை போதுனாரு, எனக்கு ஒரு தோசை போதும்னு சொல்லிட்டேன். ஏன்னா வற்புறுத்தல் பேர் இல்லை, நம்ம வீட்டில் சாப்பிடுமே, சரி வேறு வழி இல்லை அப்படின்ட்டு. அவன் என்ன பண்ணால், நிறைய பேர் தப்பு செய்கிறாங்க. நான் இலையை முடிச்சக்க எந்திரிச்சிட்டேன், முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இப்போ இலையில வந்து சாம்பார் ஊற்றுறோம் அப்படின்னா சாம்பார் ஊற்றணும். சிலர் என்ன பண்ணுவாங்க, இப்படி தூக்கி ஊற்றுவாங்க. அவன் என்ன பண்ணுறான், இந்திக்காரன் ஒரு இலையில வந்து வலிச்சு தக்கிட்டு இருக்கிறான் ஒருத்தன். அவன் என்ன செய்ய, கரண்டியால் வச்சு அப்படி சாய்ச்சி விட்றான், கரண்டியால் வச்சு சாய்க்கிறான். இது செய்யக்கூடாது. இங்கேயும் இந்த சவரத்தில் செய்யக்கூடாது. கரண்டியை ஒரு இலையில வச்சு சாய்க்கக்கூடாது. என்ன செய்யணும், ஒரு 2 இன்ச்சு கேப்பில் என்ன செய்யணும், பொறுமையாக ஊற்றணும். அங்கே வச்சு ஒரு சாய்ச்சி ஊற்றினா அது சாய்ச்சி ஊற்றணும். இங்கே வந்து ஊற்றினா இலையை மடிக்க நான் பாடி எந்திரிச்சிட்டேன், போடா அப்படின்ட்டு. தோசையும் வேணாம், சாம்பார் வேணாம், இந்த காசு என்னன்னாரு, எனக்கு வயிற்று சரியில்லைன்ட்டு அவர்கிட்ட. அவர் பார்த்தார், அவரும் இலையை மடக்கிட்டார். ஏதோ சமைச்சிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், அவரும் இலையை மடக்கிட்டார். என்ன செய்யறான், வச்சு ஊற்றுறான். ஃபுல்லாக நம்ம அதை கவனிக்கணும். அவங்களுக்கு தான் பிரச்சனை கிடையாது. சரி, அப்போ சொன்னார், அடுத்த கிழமை சாப்பிடுவோம்னாரு. வேணாம் இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் போனால் வீட்டுக்கு போயிடும், நீங்கள் மதுரைக்கு போயிருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் மதுரைக்கு போயிருங்க, நான் வீட்டுக்கு போயிடுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னது? ஆகையால் நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். சொந்தம் இல்லை, பந்தம் இல்லை, சொல்லிக்கொள்ள யாரும் இல்லை, மண்ணுக்கு தான் இந்த உடல், எண்ணி பார்க்க நேரம் இல்லை, எத்தனை இன்பம், அதை எண்ணினா நமக்கு துன்பம். எப்படியா? எத்தனை இன்பம், அது என்ன நமக்கு துன்பம். அப்போ அந்த பூமி நமக்கு வந்து நிலை கிடையாது. நிலையான நகரம் பரலோகத்தில் நமக்கு உண்டு. அதை நாடி தேடுறது இங்கே தான் தேடணும். நான் அங்கே போய் தேடுறேன், இங்கே தேடணும். பரலோகம் எங்கே தேடணும்? பூமியில் தேடணும். நான் அங்கே போய் பரலோகம் தேடுறேன் அப்படின்னா பரீட்சை நீங்கள் போய் படித்து பரீட்சை எழுதுகிற மாதிரி தான். எப்படியா? எப்போ படிக்கணும்? படிக்கிறப்ப படிக்கணும். பரீட்சை மூலம் படிச்சிருவேன். இது எல்லாமே ஊரை ஏமாத்துகிற வேலை மாத்திரம் இல்லை, தன்னைத்தானே ஏமாற்றி கொள்ளுதான வேலை. நம்ம அதை இரண்டாவதாக இன்னொரு பற்றி நம்ம பார்ப்போம். எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். வேத வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்கள் நடத்துகிறவர்களை நினைத்து நடக்க நன்றாக சிந்தித்து விசுவாசத்தை பின்பற்றணும். வேதவசனத்தை நன்றாக நம்ம பார்க்கணும். இப்போ வேதவசனத்தை பார்க்குறப்ப ஆதி ஆமத்திலிருந்து வெளிப்படுத்தல வரை சொல்லப்பட்ட காரியங்களும்
அதில் சம்மந்தப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் இந்த வசனத்தின் மூலமாக என்னென்ன துன்பத்தையும் என்னென்ன உபத்திரவத்தோடு கூடிய பல ஆசீர்வாதத்தையும் அவங்க சுதந்திரத்து கொண்டாங்க அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், கவனமாய் பார்க்கணும், அதை நினைக்கணும். அவருடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். இப்போ நான் பலமுறை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன், இனிமேல் சொல்லுவேன். வேதத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா மனுஷனும் உபத்திரம் வந்தது, பிரச்சனை வந்தது. உதாரணமாக சவுல் வாழ்க்கையில் உபத்திரம் வந்த ஒரு பாடு, சவுல் அஞ்சனம் பார்க்கக்கூடியதான ஒரு சிறிண்டத்திலே போனார். தாவீதுக்கு உபத்திரம் வந்தது, பிரச்சனை வந்தது, அவர் தேவனிடத்தில் விசாரித்தான். அல்லேலூயா. இதுதான் ஒரு மனுஷன் நடக்கையில் முடிய நம்ம பார்க்கணும். ஒரு பிரச்சனை வந்தால் உடனே மந்திரவாதிகிட்ட ஓடுறது, உடனே கயிறு கட்டுறது, உடனே ஒரு சாம்பிராணி போடுறது, ஒரு சூடம் கட்டுறது, சரி கட்டு பிரச்சனை சரியாயிருமா? பிரச்சனை சரியாகுமா? வேதம் சொல்லுது, அருமையான வசனம், கேவலமாக சொல்லுது, உயிர் உள்ளவர்களுக்காக செத்தவரிடத்தில் விசாரிக்கலாமா? எப்படியா? உயிருள்ள மனுஷனுக்காக செத்தவண்டு விசாரிக்கலாமா? எஸ்யா சொன்னார்ல, மருத்துவ அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வாட்ட. இப்போ தேவனுடைய வார்த்தை கொண்டிராத ஒவ்வொரு மனிதனும் அவன் டெட் பாடி, அவ்வளோதான். இது தேவனுடைய வார்த்தையை தன் இருதயத்தில் கொண்டிராத ஒவ்வொரு மனுஷனும் அவன் இறந்துட்டான். அதான் அவன் சொன்னான், அதான் நீ மண்ணா இருக்கிறாய், வார்த்தையுடைய விலையிடை மண்ணுக்கே திரும்புவாய். இப்போ தேவனுடைய வார்த்தையை தன் இருதயத்தில் அதை காத்து அதன்படி நடக்காத ஒவ்வொரு மனுஷனும் மண்ணு, மாம்சத்தில் செத்துட்டான். வெளியில் வாசிப்பான், ஜெபம் பண்ணுவான், வாசிக்கலாம், ஜெபம் பண்ணலாம், ஆராதனை பண்ணலாம், பிரசங்கம் பண்ணலாம், சபை எதுனாலும் பண்ணி கொண்டு இருக்கலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தை தனக்குள்ளே காத்துக்கொள்ள முக்கியம். ஏன்னா தேவனுடைய வசனத்தை தனக்குள்ளே காத்து ரொம்ப முக்கியம். அவர் என்ன சொல்ற, வேத வசனத்தை உங்களுக்கு போதித்து நடத்துகிறவர்களை நீங்கள் நினைத்து அவருடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். இப்போ நம்ம விசுவாசத்தை நம்ம என்ன செய்யணும், விசுவாசத்தை பின்பற்றணும். எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனுக்கு சேர்கிறவன் அவர் உண்டென்றும், தேவனை தேடுனா கட்டாய பலன் அளிப்பான். அல்லேலூயா. நம்முடைய தேவனை தேடுனா கட்டாய மறு உத்தரவு கொடுப்பான். ரொம்ப என்ன செய்கிறாரு, மறு உத்தரவு கொடுப்பார். தேவனை தேடனா மறு உத்தரவு கொடுப்பார். வேதவசனம் சொல்லுது. அதே எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்போம். விசுவாசத்தினாலே ஈசாக்கு யாக்கோப்பையும் ஏசாவையும் ஆசீர்வதித்தான். ஆனால் ஏசா அதை தக்க வைத்துக் கொள்ளவில்லை. அல்லேலூயா. கவனிக்க வேண்டிய முக்கியமான காரியம், அவன் என்ன செய்யல, அதை காத்து கொள்ளல. விசுவாசத்தினாலே ஈசாக்கு என்ன செய்யறாரு, அவனுடைய 2 பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறாரு. ஆனால் என்ன செய்யல, அதை ஏசா அதை காத்து கொள்ளல, தக்க வைக்கல. இதை நம்ம கவனிக்கணும். ஆகையினால பிற்பாடு அவன் மன சந்தோஷத்தையும் ஆறுதலையும் தேடி அவன் கண்டடையாமல் போனான். காத்திருக்கிறவே தூத்திக்கொள். சாமுவேல்ல போய், சாமுவேலுக்கும் யாஷுவாவுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. தொடர்பு யாரு தொடர்பு? சாமுவேலோட தாய் அன்னாளுக்கும் தேவனோட தொடர்பு உண்டு. ஆகையினால இந்த பிள்ளையை நம்ம வளர்க்க முடியாதுன்னு சொல்லி அன்னாள் அறிந்து தேவ சமூகத்தில் எலியிடவனி பிள்ளை விட்டாங்க. அங்கே இருக்கிறாரு.
ஏழைக்கு முதல் சாமுவேல் தேவனுக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கிறார். என்ன செய்கிறார்? பணிவிடை செய்கிறாரு. இந்த பணிவிடை செய்கிற நாட்களிலே ஒரு நாள் தேவன் சாமுவேலே சொல்லி கூப்பிடுறாரு. விளக்கு அணைப்போ நேரத்தில் என்ன செய்கிறாரு? இவருக்கு தெரிஞ்சாலும் ஏழையை தான் தெரியும், ஜனங்களை தெரியும். ஓடி போய் என்னை கூப்பிட்டு வரும்னு ஏழிட்ட கேட்குறாரு. இல்லை, போய் படுத்துவாங்கிறாரு. 2ஆம் வருஷம் போய் படுக்கிறாரு. திரும்ப தேவன் கூப்பிட்றாரு, ஏழிக்கிட்ட ஓடுறாரு. 3ஆம் வருஷம் கூப்பிட்றப்ப யாசுவா பிள்ளையான கூப்பிட்றாருன்னு சொல்லி அறிந்து ஒரு சின்ன ஜெபம் சொல்லி கொடுக்குறாரு. யாசுவாவே சொல்லும் அடியே கேட்கிறேன் என்று சொல்லி. இப்போ இந்த சாமுவேல், நீ வயசாச்சு, நீ சொன்ன கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொண்டிருக்க முடியுமா? ஏதாவது சொல்லி நிராகரித்து அறிந்து கொண்டிருக்க முடியுமா? அல்லேலூயா. அப்போ நடத்துகிற முடிவை நன்றாக நீங்கள் என்ன செய்யணும்? அதை கவனமாக கவனிச்சு இருக்கணும், அதை விசாரிச்சு இருக்கணும். என்ன பண்ணிகிட்டு இருக்கிறா, என்ன செய்கிறாங்க, எப்படி ஜெபம் பண்ணுறாங்க, என்ன நடக்குது, நம்ம என்ன செய்யணும்? அந்த மாதிரியை அப்படி என்ன செய்யணும்? பின்பற்றணும். இல்லை, ஏசா தவறிட்டார். என்ன பண்ணிட்டாரு? தவறிட்டாரு. 2 பேரையும் ஆசீர்வதிக்கிறார் தவப்ப. ஆனால் ஏசா என்ன செய்யலை? அதை பெற்றுக்கொள்ளவில்லை. இப்போ நம்ம ஆதியாகமத்தை 28 வாசித்தோம். வசனத்தில் உன் சந்ததி பூமியின் தூளத்தனையே இருக்கும், நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய், உனக்குள்ளும் சந்ததி பூமியில் வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடு இருந்து நீ போயிடமெல்லாம் உன்னை காத்து. இசட் பெரிய பாதுகாப்பு, பெரிய ஜோல்சர்ஸ், இராணுவ பாதுகாப்பு, இதெல்லாம் இங்கே தோற்று போயிடும். என்ன சொல்கிறாரு? உலகத்தை உண்டாக்கின யாசுவா மகாராஜா நம்மளை பார்த்து சொல்கிறாரு, நான் உன்னோடு இருந்து நீ போய் இடமெல்லாம் உன்னை காத்து. அல்லேலூயா. உன்னோடு இருந்து நீ போரிடமெல்லாம் உன்னை காத்து, இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் ஒரு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. கைவிட மாட்டார் யாசுவா, கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். கைவிட்டுவாரா பாஸ்டர்? எப்படி கைவிட்டுவாரா? என்னது கைவிட மாட்டார்னு பாட்டு பாடிட்டு கைவிட்டுவாரான்னு கேட்டால் இது என்ன? இது எந்த வகையில் நியாயம்? வேதம் சொல்லுது, இருமனம் உள்ளவன் தன் வழிகளெல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான். இது இப்படியே தான் இருக்குமா? இந்த பூசு உதவி செய்வா, செஞ்சிட்டா, கடனை அடைச்சிட்டா, இப்படி எவ்வளோ நாளைக்கு தான் இருக்கும்? இப்படியே எவ்வளோ நாளைக்கு தான் இருக்கும்? நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் ஏற்படும். சில நேரத்தில் என்ன ஆகும்னா, காலை சாப்பாட்டுக்கு தட்டு கழுவ லேட்டாகும். தட்டு கழுவுனால என்ன பண்ணுறது? ஒரு சந்தோஷம். தட்டு கழுவிலையா, ரைட்டு பரவாயில்ல, இலை சாப்பாடு இன்னைக்கு வீட்டில் இடம் செய்ய. அந்த பக்கம் நிறைய வானமாக இருக்கும். டக்குன்னு ஒரு இலையை வெட்டி போட்டு ஒரு சாப்பாடு. இப்போ அவங்களுக்கு என்ன, பெரியவங்களுக்கு இலையை வெட்டி போட்டால் தண்ணி மிச்சம், அது அப்படியே இருக்கட்டும், இது இப்படியே இருக்கட்டும், இலையை சாப்பிட்டு தூக்கி போட்டு ஜோலி முடிஞ்சு போயிடும். அப்போ அது மாத்திரம் இல்லை, இலையில் சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது. இலையில் சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது. அப்போ என்ன சொல்கிறாரு? உடம்புலாம் காத்து, நான் உன்னை சொன்ன செய்வனை கைவிடுவதில்லை. இது வரலையும் இப்போ தான் யாக்கோப்பு நித்திர தெளிஞ்சு என்ன செய்கிறாரு? தெரிந்து இழுத்த போது நன்றாக கவனியுங்கள். மெய்யாகவே நம்முடைய யாசுவா மெசியா நான் ஒவ்வொருவரோடு கூட இருக்கிறார். இந்த அறிவு நமக்கு அநேக நேரங்களிலே கிடையாது, அநேக நேரங்களிலே இருக்கும். இதுதான் இருமனம். எப்படி? ஆமாம், எப்பொழுது இருக்கிறார். சில நேரத்தில் என்ன செய்யறது? ஐயோ இல்லையே என்ன பண்ணுறது, இல்லையே என்ன பண்ணுறது. இந்த தயக்கம் ஏற்படக்கூடாது, ஒரு பயம் ஏற்படக்கூடாது. யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது மெய்யாகவே யாசுவா இந்த ஸ்தலத்தில் இருக்கிறா, இதை நான் அறியாது இருந்தேன். இப்போ அறியாத காரியங்கள்
யாஷ்வா கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். யாஷ்வா கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். நம்முடைய தேவன் கூட வருவார். இது செய்வார், இது செய்ய முடியுமா? எல்லாவித அற்புதத்தையும் அவரால் செய்ய முடியும். இதுக்கு போன ஒரு இடத்துல ஒரு 4-5 வீடுகளில் ஒரு முறை ஜோம் பண்ணி யாருமே காசு கொடுக்கல, காணிஞ்சு கொடுக்கல. சரி, காணிஞ்சு கொடுக்கல, பரவாயில்ல, போவோம். எங்கே போவோம், எப்படி போகிறோம்னு தெரியல, இப்போ பார்த்துக்குவோம். சரி, கிளம்பியாச்சு. கிளம்பி போய் பஸ் ஏறணும். அப்போ சரி போயிட்டு பல்லு விளக்கிட்டு போயிட்டு எப்போ கொஞ்சம் ஒடிக்கி பல்லு விளக்கிட்டு போகிறேன். போயிட்டு வந்துட்டுருக்குறேன். தேவைக்கு மேலே என்ன பண்ணுச்சு, ஒரு ஓரமாக ஒரு 200 கிடந்துச்சு. இது பார்த்தா ஒருத்தர் நானும் எடுத்து பாயிட்டு வந்துட்டேன். ரோட்டில் யாருமே கிடையாது. இப்போ என்னாச்சு, தேவன் என்ன பண்ணுவார், அன்றைக்கு ஒரு காகம் எலியாவை போஷித்தது, இன்றைக்கும் அவர் மாறாத தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இப்படியே கிடக்குறேன், இப்படியே பூசாமே கிடக்குது. எப்போ தான் பூசுவீங்க? நான் இப்போ வேணா கேட்டவங்களுக்கு பதிலாக ரப்பா பூசு வைக்கிறது. ஏன் நீ கொடுக்க போறியா பூசுறதுக்கு? இது பூசுனா என்ன? நான் உன்கிட்ட கேட்டேனா? நான் சொல்கிறேன் நான் பூசாம கிடக்குன்னு. இதை பற்றி என்ன செய்வேனா? நீங்கள் கவலைப்படுவேன். நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் வேலையை பண்ணுங்க. எது இப்படியே பூசாமே கிடக்குது. நல்லது பண்ணுற மாதிரி நம்ம விசுவாசம் என்ன இப்படி இது மட்டும் இல்லை, நிறைய காரியத்தில் ஏன்னா இப்படியே போட்டுட்டாங்க, இப்படியே கிடக்குது. என்னாச்சு? இந்த சரியான நேரத்தில் என்னது, இந்த தெரி மங்கி எறிஞ்சிக்கிட்டு இருக்கு, எண்ணெய் ஊற்றுற இல்லை, துணைஞ்சு போய் இதோட வேதம் சொல்லுது, அவர் மங்கி அணையாமலும் நெருந்த நாளில் முடியாத வேணுமா? என்ன இப்படியே கிடக்குது, அவ்வளோதானா? அவ்வளோதான். எனக்கு அப்பயே தெரியும். எப்போ என்ன தெரியும், எப்போ தான் முடியும்? அவர் நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. அதை பற்றி உனக்கு என்ன கிடையாது, பேச்சு கிடையாது. சொல்கிறாரு, அவன் பயந்து இந்த ஸ்தலம் எவ்வளோ பயங்கரமாக இருக்கிறது, தேவனுடைய வீடை இல்லாமல் வேற இல்லை, இது வானத்தின் வாசல் என்றான். அல்லேலூயா. இப்போ மெசியா சொன்னார், நானே வாசல், என் வழியாய். இப்போ தேவனுடைய சரியான மார்க்கத்தில் சரியான பாதையில் நம்ம வேத வசனத்துக்குள்ளாக ஒவ்வொரு நாள் பிரவேசிக்கணும். அப்படி சென்றோம்னு சொன்னால் என்ன செய்ய முடியும்? உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவோம். என்ன கண்டடைவோம்? மேய்ச்சலை கண்டு. தொடர்ந்து வாசிப்போம். கல்லுக்கு கல்லை தூணா வச்சுட்டார். உடனே அடுத்து எண்ணெய் வார்த்து பெத்தேல் என்று பெயரிட்டான். லூசா இருந்துச்சு, அதுவரை லூசு. தேவனை பற்றி சரியாக அறிய வேண்டிய பிரகாரம் ஒரு மனுஷன் அறியலைன்னா அது இஸ்ரவேல் தேவனை குறித்து அவன் லூஸாக இருக்கக்கூடாது. யாராக இருக்கணும்? பெத்தேலாக மாற வேண்டும். தேவனை பற்றி சரியாக, அதை இஸ்ரவேலின் தேவனை குறித்து, எல்லா தேவர்களும் தேவர்கள் அல்ல, இஸ்ரவேலின் தேவனை, அதாவது எபிரேயரின் தேவனை குறித்து ஒருத்தன் சரியாக அறியவில்லை என்று சொன்னால் அந்த மனிதன் வந்து லூஸ். தொடர்ந்து வாசிப்போம். ஒன்று ஆகாரம் கொடுக்க 2 எனக்கு போதும் தந்து தகப்பை விட்டு சமானத்தோடு போகணும். இப்போ நமக்கு தகப்பன் வீடு எங்கே இருக்கு? பரலோகத்தில் இருக்கு. தகப்பன் வீடு இங்கே கிடையாது, தாய் வீடு இங்கே கிடையாது. தகப்பனோட தாய் வீடெல்லாம் பேய் வீட மாறிடும். ஒரு 10 ரூபா காசுக்கு என்ன ஆயிரும்? தகப்பன் தாய் வீடெல்லாம் பேய் வீடாக மாறிடும். ஒரு பித்தளை 2 செம்பை பங்கு போடுறதில் பேயாக மாறிடும். தகப்பனோட தாய் வீடு ஒரு செம்பை பங்கு போடணும், அல்லது ஏதாவது ஒன்று பங்கு போடணும், என்ன ஆயிரும்? இது பேய் வீடாக மாறிடும். இதை வேதத்தில் நம்ம சொல்லப்பட்ட கதை கவனிக்கணும். தகப்பன் வீடு எங்கே இருக்குது? பரலோகத்தில் இருக்குது. பரலோகத்துக்கு போகணும்.
தொடர்ந்து வாசிப்போம். பூனாலும் இருக்கிற இந்த காரியம் தேவனுக்கு வீடாகும். தேவரே எனக்கு தரும் எல்லாவற்றிலும் ஒரு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணினார். தசமபாகம் செலுத்து ரொம்ப முக்கியம். தசமபாகம் செலுத்து ரொம்ப முக்கியம். அது என்ன செய்யணும்? அவர் பொருத்தனை பண்ணி கொண்டார். இப்போ அநேகர் என்ன பண்ணுவாங்க, 10 ரூபாயில் 1 ரூபா கொடுத்துருவாங்க. அந்த அமௌண்ட்டு கூட வர என்ன செய்யாது, கொடுக்க மனசு வராது. இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு போர் என்கிட்ட பேசினார். என் சபையில் அவ்வளோ பேர் வர்றாங்க பாஸ்டர், ரொம்ப சந்தோஷம். ஆனால் அந்த அரசாங்கம் கொடுக்குற 1000 ரூபாயில் 100 ரூபா கொடுக்க மாட்டாராங்க அப்படின்னாரு. நீங்கள் மண்ணை மாதிரி இறக்குறாங்க அப்படின்னு. கொடுக்க மாட்டேன், என்ன பண்ண சொல்லி என்ன பண்ணுங்க, ஜோம் பண்ணுங்க. அதை விட கொடுக்க மாட்டாராங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். கொடுக்க மாட்டாங்க தான். இப்போ தெரியுதுங்களா எப்படி இருக்காங்கன்னு. என்னது இதில் என்ன பண்ணார்? தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் செய்கிறேன், தசமாக கொடுப்பேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். யாக்கோபு தான் தேவனுடைய மனிதன் என்ன செஞ்சார்? பொருத்தனை பண்ணி ஆசீர்வதிக்கப்பட்டார். அல்லேலூயா. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இப்போ அந்த செய்தியை நீங்கள் பார்க்குறீங்க, என்ன செய்யணும்? மற்றவங்களுக்கு நீங்கள் அனுப்பணும். என்ன செய்யணும்? செய்தியை மற்றவங்க கேட்கட்டும். வித்து என்ன செய்யும்? பலன் கொள்ளும். வார்த்தையை தூசிக்கும். என்ன செய்யும்? பலன் கொள்ளும், தூசிக்கும். இப்போ நம்ம அதை அவர் கணினால நம்ம தெரிந்து கொள்ள முடியும். அதாவது நம்ம பேச்சு கிடையாது. நம்ம வேலை என்ன செய்கிற வேலை? போதிக்கிற வேலை. நீங்கள் என்ன பண்ணுங்க, மற்றவங்களும் அனுப்பி விடுங்க, லைக் பண்ணி வச்சுருங்க. என்ன பண்ண லைக் பண்ணால் அது போடுற நம்ம ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும். நான் வாசிப்போம். சங்கீதத்தின் புஸ்தகம் 37வது சங்கீதம் 3 வாசிப்போம். இந்த சத்தியம் எல்லா இடத்துக்கும் போய் சேரணும். என்ன செய்யுங்க? தெரிஞ்சவங்களும் அனுப்புங்க. யாசோவின் நன்மை செய், சத்தியத்தை மேய்ந்துகொள், யாசோட மனமகிழ்ச்சியாயிரு. தேவனிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். என்ன செய்யணும்? எப்போ பார்த்தாலும் மனம் இறுக்கமாக இருக்கக்கூடாது. அப்புறம் ப்ரெஷர் வரும், சுகர் வரும். என்ன செய்யக்கூடாது? மனமகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்க. நான் சொன்னேன், மறந்துட்டேன். இந்த தண்ணியில் குளிக்க போகிறோம்ல, அவர் இறந்து போயிட்டார்ல. என்ன பண்ணியிருக்கா? எக்ஸசைஸ்லாம் பண்ணிவிட்டு அவசர அவசரமாக போய் ஷவரை திறந்துருக்கார். தண்ணி என்ன செய்யணும்னா, அந்த காலத்தில் அந்த படிக்கட்டு இருக்கும். ஒவ்வொரு படிக்கட்டாக இறங்கி போக போக என்ன செய்யும்? கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி அந்த மேலே படுற அந்த சிறுசிலுப்பு இருக்குல்ல, அது கொஞ்சமாக குறைஞ்சிடும். அப்புறம் டபக்குன்னு அப்போ சொல்லி கொடுப்பாங்க, ஒரு 7 முழுக்கு நீ முழுக்கு, அப்போ குளிர் போயிருப்பாங்க. இப்போ டைரெக்டாக தண்ணி தலையில் ஊற்றக்கூடாது. நிறைய பேர் பாத்ரூமில் வலிக்கி விடுறது, காட்டாக்கு வர்றது, செத்து போகிறதெல்லாம் என்னது? தண்ணியை நேரடியாக தலையில் ஊற்றக்கூடாது. காலுக்கு ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யணும்? ஊற்றிட்டு கடைசி தலைக்கு ஊற்றணும். எடுத்தவே என்ன செய்ய? தலைக்கு தண்ணி ஊற்றக்கூடாது. அது நிறைய பேர் புரியவே கிடையாது. என்ன செய்யறது? அவசரப்பட்டு எதாவது பண்ணி போடுறது. நம்ம அதை கவனிக்கணும். நம்ம அதை வாசியத்தை என்ன செய்யணும்? நன்மை செய், தேவனால் உண்டாயிருக்கிறார், உன் வழியை யாசாவுக்கு ஒப்பித்து அவருடைய நம்பிக்கையாயிரு. நன்மை செய்யணும். செஞ்சுட்டு நம்மளோட வழியை அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு நம்ம நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இருக்கணும். அதே சங்கீதம் 37 வாசிப்போம். இந்த பூமியில் உத்தமர்கள் யாருமே கிடையாது. எல்லாரும் கள்ளனும், கொள்ளைக்காரனும், திருடனும், போக்கிரியும், மொல்ல மாதிரி முடிச்சு வைக்கும். உத்தமர் என் தேவன் சீல் அறையப்பட்டவர் யாசுவா மெசியா ஒருவரே. நம்ம நோக்கி பார்த்த தகுதியுள்ள ஒரே ஒரு தேவன், மரியாளின் மைந்தன் யாசுவா மெசியா ஒருவரே. அல்லேலூயா. எல்லாவற்றிற்கும் அவரை மாத்திரம்தான் பார்க்கணும். சவுல் பண்ண மாதிரி சிவஜனங்கள் என்ன செஞ்சாங்க? தங்களுக்கு கேடு உண்டாக என்ன பண்ணாங்க? பாகாலையும்
டயானாவையும் அஸ்ரோத்தை என்ன பண்ணாங்க, வழிபட்டு அழிந்து போனார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். இப்போ நம்ம நோக்கி பார்க்கக்கூடிய ஒரே ஒரு தேவன் யாருன்னா அவர் யாரு? யாஷ்வா மெசியா. வேதம் சொல்லுது, ஏசாயா புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 45:22. பூமியின் எல்லைக்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்போ ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. அல்லேலூயா. நாம் பூமியின் எல்லைக்குள்ள இருக்கிறோம், அவர் நோக்கிப்பார். அவர் தான் ரட்சிக்கக்கூடிய தேவன். எல்லைக்குள்ள தானே இருக்கிறோம். அடுத்த வசனம், முழங்கால் யாவும். இந்த விஷயத்தில் அநேக ஜனங்கள் குறைபடுறாங்க. முழங்காலம் முடக்கி இந்த இஸ்ரவேலின் பரிசுத்தர் தான் வழிபடணும், அதை விட்டுவிட்டு நான் புனிதரெல்லாம் வழிபடுவேன், அச்சிஷ்ட முறை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், இன்னா சேரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், அந்தோனியாரை எங்களுக்காக எந்த நானும் வேண்டிக் கொள்ள மாட்டார். வேதம் சொல்லுது, மரித்தவர்களும் யாவரும் யாஸ்வாவை துதியார். செத்து போட ஜெபம் பண்ண மாட்டான். செத்து போன மனிதர்கள் அவங்க இழைப்பதில் பிரவேசிட்டாங்க, ஆவி தனது தேவன்கிட்ட போயிடும், சரீரத்தை நல்லடங்கு செஞ்சிடும், முடிஞ்சு போச்சு. அவரை கூப்பிட்டு எங்களுக்காக வேண்டிக் கொள்ளணும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளணும். செத்து போனவங்களை கூப்பிட்டு அவங்க உயிரோடு வந்துட்டாங்க, என் பக்கத்தில் உட்காந்துருக்குறாங்க, என்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவன் மெண்டல் ஆகிட்டாங்கன்னு அர்த்தம். ஃபோன் வருது, செத்து போனவங்களை கூப்பிட்டு வந்து உட்காந்தாங்களா, என்கிட்ட பேசினாங்களா, என்கிட்ட ஆன்மீகம் கேட்டாங்களா, நான் சுட்டு கொடுத்தேன்னா, சோறு வச்சாங்களா, சாப்பிட்டாங்களா, போயிட்டாங்களா, செத்து போயிட்டாங்க. அவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னா, பேசினாங்களாம், சாப்பாடு கேட்டாங்கன்னா கொடுத்தாங்களாம், 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டாங்க. நீங்கள்லாம் போங்க, அப்பா தான் சாப்பிடுவாங்கண்ணா. எப்படி நிறைய பேர் நம்ம சொல்லி பார்த்துக்கிறோம்ல, நிறைய இடங்களில் வந்தாங்க, இப்போ தான் வந்து பாரு தான் நிற்கிறாங்க பாருங்கள், வந்து நிற்கிறாங்க. இதெல்லாம் கேட்குறப்ப ஒரு முறை வந்து பொறுமையாக வேகமாக ஒரு சிரிப்பு வரும். எப்படி செத்து போயிட்டாங்க, முடிஞ்சு போச்சு, கொண்டு போய் கல்லறையில் வச்சாச்சு. இப்போ எப்படி அவங்க எழும்பி வந்தாங்க? கல்லறை ஒன்றும் உடைக்கப்படலைங்க. கல்லறை எங்கேயா கல்லறை உடைஞ்சிருக்குதா? உலகத்தில் எந்த கல்லறையும் தெரிக்கல. இதை யார் என்ன செய்ய வேண்டாம், மறந்துட வேணாம். அப்போ மறுச்சு என்ன பண்ணுவாங்க, ஒரு நாள் உயிரோடு எழுந்திருப்பாங்க. அது கூட என்ன செய்வோம், நம்ம அதை பற்றி பைத்தியம் ஆயிடக்கூடாது. மறுச்சு என்ன பண்ணுவாங்க, ஒரு நாளைக்கு தேவன் என்ன செய்ய, உயிரோடு அவர்களை எழும்ப பண்ணுவார். என்ன பண்ணுவார், எழும்ப பண்ணுவார். நம்ம அதை கவனிக்கணும். வேதம் சொல்லுது, வெளிப்படுத்தல் விசேஷம் வெளிப்படுத்துதல் 20ஆம் அதிகாரம் 5 வாசிப்போம். இல்லை, முதலாம் உயிர்த்தெழுதல். மரணமடைஞ்ச மற்றவங்க உயிரடையவில்லை. பரிசுத்தவான்கள், தேவனுடைய பிள்ளைகள், தேவனுக்காக வாழ்ந்தவர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஃபஸ்ட்டு அவங்க உயிரோடு வர்றாங்க. அடுத்த வசனம், பாக்கியவான பரிசுத்தவானாக இருக்கிறான். அதான் நான் பலமுறை போதிக்கிறோம். 3ஆம் உயிர்த்தெழுதலில் பிரவேசிக்கணும் அப்படின்னா யாஸ்வா மெசியாவின் நாமம் என்னங்க தெரிஞ்சுக்கணும். தமிழில் உள்ள கத்ரா இயேசு தான் மூல பாஷையில் யாஸ்வா மெசியா. இங்கிலீஷில் லார்ட் காட் ஜீசஸ் கிறிஸ்ட் தான் மூல பாஷையில் யாஸ்வா மெசியா தெரிஞ்சுக்கணும். இல்லாமல் நான் இயேசுவேன்னு சொல்லுவேன், கர்த்தாவேன்னு ஜீசஸ்ன்னு சொல்லுவேன்னா சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான். முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெற முடியாது. தொடர்ந்து வாசிப்போம். தேவனோடு கூடி 1000 வருஷம் அரசாட்சியில் பங்கு பெறணும் அப்படின்னா மெசியா சொன்னார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. சத்தியத்தை தெளிவாக அறிஞ்சிக்கணும். 4 பேர் 10 பேர் கூடி ஒரு ஜோம் பண்ணி தேவனுக்கு பேர் வைக்கிறாங்களோ அது எப்படி செல்லும்? தேவனுக்கு பேர் தேவனே வச்சார்.
ஆர்சி வேதாமத்தில் லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் 8வது வசனமும் வாசித்தா நமக்கு தெரியும். அதை வாசித்து பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அப்போ தொடர்ந்து வாசிப்போம். இந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலில் இருந்து விடுதலையாகி சாத்தான் விடுதலை ஆகுவான். பூமியின் போதும் போதும். அப்போ நம்மளுடைய மேலான நோக்கம் என்ன? நம்ம அதை தெரிந்து கொள்ளணும். வெளிப்படுத்துதல் 21ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். பெரிதும் உயரமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டுவந்து தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்தர் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தார். பரலோகத்தை விட்டு தேவனுக்கு இறங்கி ஒரு என்ன செய்கிறாரு? காண்பித்தார். வெளிப்படுத்துதல் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். ஏன்னா 7ஆம் முத்திரையை உடைச்சிருப்பா என்ன செய்கிறாரு? அரை மணி நேரம். ஏன்னா இந்த வசனத்தை என்ன செய்கிறாங்க? அங்கேருந்து இங்கே இறங்கி வர்றாங்க. அதனால பரலோகம் அமைதியாக இருக்குது. அந்த நாளையும் நாளிகையும் என் பிதா ஒருவதில் மற்றவர்கள். அந்த அரை மணி நேரங்கிறது என்னது? ஒரு நாளிகை. அந்த நாளிகையும் என் பிதா ஒருவதில் மற்றவர்கள் அறியார்கள். அப்போ அவங்க இறங்கி வர்றாங்க. அதனால அங்கே அமைதியாக இருக்குது. இப்போ அங்கே இருக்கிறாரு. அங்கே என்ன செய்யற? இரவு பகலும் ஓய்வு இல்லாமல் சென்னை யாஸ்வா பரிசுத்தர் சொல்லி துதித்து கொண்டே இருக்கிறார்கள். அல்லேலூயா. மணி என்னாவது நமக்கு பாருங்க. சோனும் முடிச்சிருவோமா? வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 14-15 வாசிப்போம். மரணமும் பாதாளமும் அக்கினி கடலில் தள்ளப்பட 2ஆம் மரணம். அடுத்து ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிருக்க வேண்டும். எழுதப்படலன்னா அக்கினி கடல். ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிருக்கணும். அப்படி எழுதப்படலைன்னா அக்கினி கடல். நம்ம யாத்திரை 32 வாசிப்போம். மோசே சொல்கிறாரு, ரொம்ப வேதனையோடு அந்த ஜனங்களை அழைச்சிட்டு வந்து ஜனங்களால ரொம்ப மன உளைச்சல் ஆகி இன்றைக்கி சொல்கிற மாதிரி ரொம்ப மன உளைச்சல் ஆகிட்டேன், ரொம்ப சஞ்சலப்பட்டேங்கிற ஒரு வேதனைக்கு நேராக அவர் இருக்கிறாரு. 31 வாசிப்போம். மகா பெரிய பாவம் செய்தார்கள். அநேக பொருளால தன் தெய்வத்தை உண்டு பண்ணுதல், மிகப்பெரிய சாபக்கேடு செய்தார்கள். ஆகியும் மன்னிக்கிறோன்னா மன்னிச்சிருங்க, என் பேரை கிறுக்கி போடுங்கட்டாரு. போ ஏதோ புதுசு என் பேரை கிறுக்கி போடுங்கட்டாரு. இப்போ அவர் என்ன பண்ணாரு? வாசிப்பா அடுத்து. தேவனுக்கு விரோதமான பாவம் செஞ்சவனை மாத்திரம் பேரை கிறுக்கி போனா எப்படி சொல்றாரு? அப்போ தேவனுக்கு விரோதமான பாவம் செய்ய அப்படி ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அவருக்கு விரோதமாக பாவம் செஞ்சவன் எவனும் என்ன பண்ணுவேன்? பேரை கிறுக்கி போடுவேங்கிறாரு. அப்படிப்பட்ட பெரிய பாவம் என்ன? தேவனுக்கு விரோதமான பெரிய பாவம் என்ன சொல்லு, கண்டுபிடிக்கவாமா? பல முறை சொன்னால் டக்குன்னு அடிச்சிடணும். என்னது? இருக்கிறா ரைட்டு. மேலே வானத்திலும் கீழே பூமியிலே போது யாதொன்றையும் நமஸ்கரையும் சேவிக்க வேண்டாம். நான் யாரு? எரிச்சுள்ள தேவனாய் யாஷ்வா. அப்ப தேவனை விட்டுட்டு வேற எதை நமஸ்கரித்தாலும் கும்பிட்டாலும் அவர் கோபம் உண்டுவார். ஜாக்கிரதை. இவர் யார்? எரிச்சுள்ள தேவன். நம்ம ஏசாயா 45:23 வாசிக்கிறோம். 45:23.
முழங்கால் யாவும் இப்படி முடங்கணும். நாவு யாவும் என்னை துதித்து நாவு அவரை முன்னிட்டு தான் பேசணும். என்று நான் என்னை கொண்டே ஆணையிட்டு இருக்கிறேன். இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது. இது மாறுவதில்லை. தேவனுடைய வார்த்தை வந்து மாறாதது. இஸ்ரவேல் தேசத்தில் அவர் பேர் யாசுவா மெசியான்னா உலகம் உள்ள யாசுவா மெசியா தான். இதை பற்றி ஒரு அறிவு உங்களுக்கு இல்லைன்னு சொன்னால், உங்களுக்கு இந்த ஊரில் உங்கள் ஆயப்பா என்ன பேர் வச்சாங்களோ அந்த பேரை யாராவது மாற்றி கூப்பிட்டா அவங்க மேலே நீங்கள் பிரியமாக இருப்பீங்களா இல்லை கொந்தளிப்பீங்களா நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். பார்த்து மனம் திரும்புங்கள். அவர் பேர் மாறாது. அவர் தன்னை கொண்டே ஆணையிட்டு இருக்காரு. ஏன்னா தன்னிலும் பெரியவர் ஒரு இல்லாதபடினாலே தன்னை கொண்டே ஆணையிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த வாசனம் வாசிப்போம். எப்படியா இவர்கிட்ட மாற்ற தான் வல்லமுண்டு நீதி உண்டு, வேற எங்கேயும் கிடையாது. தேவனிடத்தில் சேர்ந்து தான் ஆகணும். தேவனிடத்தில் சேரணும். அப்போ அவரிடத்துல சேரணும். அவரிடத்துல என்ன உண்டு? நீதி உண்டு, வல்லமை உண்டு, எல்லா ஆசீர்வாதம் அவரிடத்துல உண்டு. இவரிடத்துல இல்லாத ஒன்றுமே கிடையாது. நம்மளுக்கு தேவனிடத்தில் இல்லாதது ஒன்றுமே கிடையாது. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சுத்தமானானே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சுத்தமானானே. அல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை நம்மளை பார்த்து அவர் சொன்னார்னா நம்ம பிரச்சனையெல்லாம் ஒரு செகண்டில் சரியாயிடும். அல்லேலூயா. ஆகையினால அவர் உறுதியாய் பற்றி பிடித்து கொள்வோம். அவர் நம்மளை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்ம படுத்தாலும் சரி, நடந்தாலும் சரி, எங்கே போனாலும் நம்ம கூடவே வருகிற தேவனாய் இருக்கிறார். அவர் விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய கண்களை விட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? மறைஞ்சு போகக்கூடாது. உபத்திரம், துன்பம், போராட்டம் இவை அனைத்திலும் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் நிறைய உண்டு. கல்லூரிகளையும் ஸ்கூல்லையும் படிக்காத காரியங்களை நாம் தேவனிடத்தில் கற்றுக்கொள்ள முடியும். ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதத்தின் புஸ்தகம் 119வது சங்கீதம் 71 வாசிப்போம். 70 வாசிப்போம். 70 அவர்கள் இருதயம் எப்படி இருக்குது? நிலந்துண்ணி கொளுத்து இருக்குது. நானும் வேதத்தில் எப்படி இருக்கிறேன்? மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன். நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். அல்லேலூயா. அநேக நேரங்கள் உபத்திரம் நமக்கு நேராக வர்றப்ப நம்ம சோர்ந்து போகக்கூடாது. இந்த உபத்திரவத்தில் தேவன் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குறா? உபத்திரப்பட்ட எனக்கு நல்லது, பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுதல். அல்லேலூயா. அடுத்த வசனம், வேதமே நலம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொண்ணு வெள்ளி தங்க வயிறுத்தெல்லாம் வச்சு இது பெருசா அது பெருசான்னு சொல்லி
இங்கே உள்ளவங்கள கேட்டால் இந்த பணம் பொருளை தான் பெருசுன்னு சொல்லுவாங்க. மிகாவேல் தேவதனை கூப்பிட்டு எது பெருசுன்னு கேட்டால் அவர் சொல்லுவார், தேவனும் அவருடைய வார்த்தை தான் பெருசுன்னு சொல்லுவாங்க. உயிர் உள்ளவங்களுக்கு இது இருந்தால் போதும், அவங்களுக்கு அது இருந்தால் போதும். எப்படி எது இருக்கணும் அப்படி சொல்லுவாங்க. அதான் வள்ளுவர் சொன்னார், பொருளாவிற்கு இவ்வுலகில் அருளாவிற்கு அவ்வுலகம் இல்லை. கிருபை இருக்கணும். அருள் என்றதான கிருவை. அருள் என்றதான சில அருளப்பான பேர் இருப்பான், இருளப்பானா இருப்பான். எப்போ அருளப்பா முகத்தை பார்த்தா கரிப்பான கவுத்த மாதிரி இருக்கும். பேர் வந்து அருளப்பா. என்னது அருளாமை வந்து இருள். பொருளாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருளாருக்கு அங்கே போகணும்னா அருள் வேணும், கிருபை வேணும். கிருபை வேண்டும் நாதா யாஸ்வாவே திவ்ய கிருபை வேண்டும் நாதா. யுவாராதனையில் கிருபை வேண்டும் நாதா. கிருபை தான் வேண்டும் பரலோக ராஜாவே. கிருபை தான் வேண்டும் பரலோக ராஜாவே. கிருபை அல்லாது எங்களால் ஆகாது. கிருபை அல்லாது எங்களால் ஆகாது. கிருபை வேண்டும் நாதா யாஸ்வாவே திவ்ய கிருபை வேண்டும் நாதா. யுவாராதனையில் கிருபை வேண்டும் நாதா. தேவனுடைய கிருபையை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். இந்த கிருபை இருந்தால் பரலோகம் போகலாம், கிருபை இல்லைன்னா பரலோகம் போக முடியாது. ஏசா அந்த கிருபை இழந்து போயிட்டான். யாக்கோப்பு கொடுக்கப்பட்ட கிருபையை பற்றி பிடித்து கொண்டார். என்ன செஞ்சார்? அதை பற்றின ஆதியாகமம் 28 வாசித்துக்கு நினச்சி நம்ம தினந்தோறும் என்ன பண்ணுங்க, வேத வசனங்களை நல்லா வாசிங்க. செய்தியை இதோடு விட்டுறாங்க. என்ன பண்ணுங்க, எனக்கு நினைக்கிறப்ப கேளு, மற்ற என்ன பண்ண கொடுங்க, லைக் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன செய்யும், நம்ம டைம் நினைக்கிறப்ப என்ன செய்யணும், செய்தி அனுப்பிக்கிட்டே இருக்கணும். என்ன செய்யணும், நம்ம தெரிஞ்சவங்க தெரியாத செய்தி என்ன செய்ய எல்லாத்துலேயும் போகணும். நம்ம நிறைய முயற்சியெல்லாம் பண்ணணும். டாக்ஸ் அடித்தோம், ஒரு 1000 டாக்ஸ் அடித்தே கொடுத்தோம். ஒருவே கூட படிச்சுட்டு தான் ஒருத்தரும் சொல்லலை. அவ்வளோ தூரம் செலவு பண்ணி பெட்ரோல்லாம் போட்டு ஒரு ஊராக போய் கொடுத்து போது எங்கள் நிறைய இடத்துல காலேஜ் எல்லாம் போய் கொடுத்தோம். இப்போ அப்படியே கொடுத்து வர அந்த காலத்தில் போயிட்டு இருக்குது. இப்போ நம்ம செய்தி போயிட்டு இருக்குது. இது எப்படி இருந்து என்ன பொறுத்திருந்து நம்ம அதை பார்ப்போம். தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தேவன் யாராக இருக்கார்? நல்லவராக இருக்கு.